அன்பானவர்களே, தனிமையாக இருக்கீங்களா? எனக்குன்னு யாருமே இல்லை, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, என்னை நேசிக்க யாருமே இல்லை, ஒரு தனிமையை உணர்ந்து கொண்டு இருக்கலாம். இல்லை டிப்ரெஷனில் இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் டிப்ரெஷனுங்கிற வார்த்தை அதிகமாக கேள்விப்படுறோம். இன்றைக்கி அநேகருக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், தேவன் உங்களோடு இருக்கிறார். இல்லையா? உங்களை அழைத்தவர், உங்களை படைத்தவர் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவர் ஒரு டியூட்டிக்கு போகிற மாதிரி இல்லை, காலையில் 9 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் அவன் கூட இருப்பேன், அப்புறம் நான் கிளம்பிடுவேன், அப்படி அல்ல. 24 மணி நேரம் உங்களோடு இருக்கிறார், இடைவிடாமல் உங்களோடு இருக்கிறார். தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நல்லா பைபிள் சொல்லுது, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணேன். பாருங்கள், முதல் வார்த்தையே நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சரி, உங்கள் கூட ஒரு ராஜாதி ராஜா, ஒரு படைத்த தேவன் உங்களோடு இருக்கிறார். அதனால் எதை குறித்தும் பயப்படாதீங்க. நீங்கள் தனிமையாக இல்லை, உங்கள் கூட ஆண்டவர் இருக்கிறார். சரியா? நீங்கள் தேவனுக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்தீங்க அப்படின்னா உங்களை தனியாக இருக்க விடமாட்டார். அதனால் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யுங்க. வீணாக செல்ஃபோனில் இருந்து கண்ட கழியதெல்லாம் பார்க்காம தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சித்தத்துக்கும் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.